ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு கிச்சன் டவலை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது வெண்டைக்காய் வலுவலுப்பு இல்லாமல் நல்லா கட் பண்ணுறதுக்கு வரும். வெண்டைக்காயை நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெண்டைக்காய் மசாலாவோட நல்லா ஊறிடுச்சு. அடுத்து இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை ஒன்றா எடுத்து போட்டு நல்லா வேக விட்டுருங்க. போட்டோடனே கரண்டி வச்சு திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து மிச்சம் இருக்கிற வெண்டைக்காயும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ போட்ட வெண்டைக்காயும் நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக வந்துருச்சு. அடுத்து இதே எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு தாளித்து எடுத்துடலாம். டேஸ்டான வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப வெண்டைக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்டு வரலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.